நாமக்கல்லிருந்து கொல்லிமலை போகிற பேருந்து வழி பயணத்தை தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்மளோட கொல்லிமலை பேருந்து பயணமானது நாமக்கல் பேருந்து நிலையத்தில் சரியாக நண்பகல் 12:50க்கு இங்கிருந்து ஆரம்பமாகுது. கொல்லிமலை போகிறதுக்கு 2 வழிகள் நம்ம பயணம் செய்யலாம். நாம் இப்போது நாமக்கல்லிருந்து சேந்தமங்கலம் அப்படின்ற ஒரு வழியாக பயணிக்க போகிறோம். இன்னொரு வழி கொம்பம்பட்டி, வைரிசெட்டிப்பாளையம், புளியஞ்சோலை அப்படின்ற வழியாக நம்ம கொல்லிமலையை அடையலாம். மொத்தம் 2 வழிகள் இருக்குது. நாம் இப்போது நாமக்கல்லிருந்து சேந்தமங்கலம் அப்படின்ற ஒரு பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த நாமக்கல்லேருந்து அந்த சேந்தமங்கலம் அப்படின்ற பகுதிக்கு பயண தூரம் 11 கிலோமீட்டர். நாம் இப்போது ஒரு வழியாக அந்த 11 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு சேந்தமங்கலம் அப்படின்ற பகுதியை அடைகிறோம். இங்கே ஒரு சின்ன பேருந்து நிறுத்தத்தை பார்க்க முடியுது. இங்கேருந்து நமக்கு கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ராசிபுரம் ஆகிய இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுது. சேந்தமங்கலம் பேருந்து நிலையத்திலிருந்து நாம் அடுத்து காரவள்ளி அப்படின்ற பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த சேந்தமங்கலம் அப்படின்ற இடத்துலேருந்து காரவள்ளி பயண தூரம் 19 கிலோமீட்டர் வருது. சேந்தமங்கலம் அப்படின்ற பகுதியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் பயணிச்சதுக்கு அப்புறம் காந்திபுரம் அப்படின்ற ஒரு இடத்தை அடைகிறோம். அங்கிருந்து நம்ம வலது பக்கம் திரும்பி காரவள்ளி அப்படின்ற பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நாம் இப்போது காரவள்ளி அப்படின்ற பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இங்கே நம்மளால் இடது பக்கத்தில் பெட்ரோல் பங்கை பார்க்க முடியுது. இதுதான் இந்த வழியில் உள்ள கடைசி பெட்ரோல் பங்க். அதாவது ராமநாதபுரம் புதூர் அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கொல்லிமலைக்கு போனதான் பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அடிக்கிறவங்க இங்கேயே அடிச்சுக்கோங்க. நம்மளோட கொல்லிமலை பேருந்து பயணமானது காரவள்ளி அப்படின்ற பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இங்கே போகிற வழியில் வலது மற்றும் இடது பக்கங்களில் அதிகமான பாக்கு மரங்களை பார்க்க முடியுது. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. சேந்தமங்கலம் அப்படின்ற அந்த பேருந்து நிலையத்திலிருந்து நாம் ஒரு வழியாக 19 கிலோமீட்டர் பயணித்து காரவள்ளி அப்படின்ற ஒரு இடத்த நம்ம அடைகிறோம். இந்த காரவள்ளி அப்படின்ற இந்த இடத்துலேருந்து இதுக்கப்புறம் நம்மளுடைய கொல்லிமலை பயணமானது ஆரம்பிக்க போகுது. மலை குன்றுகளில் நாமக்கல் பேருந்து நிலையத்திலேருந்து சேந்தமங்கலம் வழியாக நம்ம இப்போ காரவள்ளி அப்படின்ற ஒரு இடத்த அடைஞ்சிட்டோம். இப்போ நம்ம காரவள்ளியிலேருந்து கொல்லிமலை நோக்கி பயணம் செய்ய போகிறோம். நாம் இப்போது இந்த காரவள்ளி அப்படின்ற இந்த கொல்லிமலையோட அடிவார பகுதியிலிருந்து அடுத்து சோளக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த காரவள்ளி அப்படின்ற பகுதியிலேருந்து சோளக்காடு அப்படின்ற பகுதிக்கு பயண தூரம் 20 கிலோமீட்டர் வருது. நம்மளால் இப்போது இங்கே வலது பக்கத்தில் ஒரு சோதனை சாவடியை பார்க்க முடியுது. அதாவது வனத்துறைக்கு கீழ் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு சோதனை சாவடி. இங்கே வாகனங்கள் முறையாக சோதனை பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து வாகனம் அனுமதிக்கப்படுது. நம்மளோட இந்த கொல்லிமலை பயணமானது இனி மலை குன்றுகளை தான் இருக்க போகுது. இந்த கொல்லிமலை இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த கொல்லிமலையானது கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட கடைசி பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மலை தொடரானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4663 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. சுமார் 280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக அமைஞ்சிருக்கு இந்த கொல்லிமலை. இந்த கொல்லிமலையில் வாழக்கூடிய இந்த விலங்குகளை அதிக அளவு அந்த காலத்தில் வேட்டையாடுறதுனால இந்த கொல்லிமலை வேட்டைக்காரன் மலை அப்படின்னு சொல்லிட்டு பலரால் சொல்லப்பட்டு வந்திருக்கு. கொல்லிமலைகளில் அதிக அளவு மூலிகைகள் காணப்படுறதுனால இந்த மலை மூலிகைகளின் ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பெயரும் இந்த கொல்லிமலைக்கு இருக்கு. இந்த கொல்லிமலை சாலையானது 70 கொண்டை ஊசி வளைவுகளை பெற்று அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் காணப்படுற அதிக அளவு கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட ஒரு இடமா இந்த கொல்லிமலைகள் கருதப்படுது. இங்கே காணப்படுற இந்த கொண்டை ஊசி வளைவுகள் தொடர்ந்து 2 அல்லது 3 கொண்டை ஊசி வளைவுகளை பெற்றிருக்கிறதுனால இது ரொம்ப அபாயகரமான கொண்டை ஊசி வளைவுகள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மலைகளில் காணப்படுற கொண்டை ஊசி வளைவுகளோட கொல்லிமலைகளில் காணப்படுற இந்த கொண்டை ஊசி வளைவுகளானது மிகவும் ஆபத்தான முறையில் அமைஞ்சிருக்கு. அதனால் இங்கே வர 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை வரும்போது மிகவும் கவனமாக வரணும்னு சொல்லிட்டு இங்கே உள்ளவங்களால் அதிக அளவில் சொல்லப்படுது. ஒரு 40 கொண்டை ஊசி வளைவுகளை நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் நம்மளால் இங்கிருந்து கீழே பார்க்கும் பொழுது அந்த கொண்டை ஊசி வளைவுகளோட அடுக்கடுக்கான தோற்றத்தை நம்மளால் இங்கிருந்து பார்க்க முடியுது. 49 கொண்டை ஊசி வளைவுகளை நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் இங்கே 50வது கொண்டை ஊசி வளைவில் ஒரு காட்சி முனை அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து நகரப்பகுதிகளை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த தோற்றம் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. கொல்லிமலை அப்படின்ற ஒரு பெயர் காரணமானது இங்கே பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த கொல்லிப்பறவை அப்படின்ற ஒரு பறவை இனங்களாலையும் இங்கு வாழ்ந்த பழங்குடியின மக்கள் இங்கே வளர்ந்த மிருகங்களை அதிக அளவில் வேட்டையாடி கொண்டனாலையும் அந்த கொல்லி அப்படின்ற பெயர் மூலமாக கொல்லிமலை அப்படின்ற பெயர் வந்ததாக பல வரலாற்று சுவடுகளில் சொல்லப்படுது.
இந்த கொல்லிமலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளை வந்து கிபி 200ஆம் நூற்றாண்டில் வந்து கடையெழு வள்ளர்களில் ஒருவரான பல்வில் ஓரி அப்படின்ற ஒரு அரசர்கள் வந்து இந்த கொல்லிமலை பகுதியில் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்திருக்காரு. நம்மளோட இந்த நாமக்கல் முதல் கொல்லிமலை வரையிலான பேருந்து பயணமானது இப்போ 67 கொண்டை ஊசி வளைவுகளில் போய்கிட்டு இருக்கு. நம்மளால் இங்கே வலது பக்கத்தில் நாச்சியம்மன் அப்படின்ற ஒரு கோவிலை பார்க்க முடியுது. காரவள்ளி அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து நம்ம 70 கொண்டை ஊசி வழியாக 20 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நம்ம இப்போது சோளக்காடு அப்படின்ற ஒரு பகுதியை அடைகிறோம். 20 கிலோமீட்டர் மலை குன்றுகளில் பயணம் செஞ்சதுக்கப்புறம் நம்மளால் இங்கே சோளக்காடு அப்படின்ற ஒரு பகுதிகளில் சின்ன சின்ன வீடுகளையும் சின்ன சின்ன கடைகளையும் பார்க்க முடியுது. காரவள்ளி அப்படின்ற அடிவார பகுதிகளிலிருந்து மலைகளில் 20 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நம்ம இப்போ சோளக்காடு அப்படின்ற ஒரு இடத்த அடைகிறோம். இந்த சோளக்காடு அப்படின்ற இடத்துலேருந்து நம்ம அடுத்து செம்மேடு அப்படின்ற ஒரு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். சோளக்காடு அப்படின்ற பகுதியிலேருந்து செம்மேட்டுக்கு பயண தூரம் வந்து 2 கிலோமீட்டர் வருது. நாம் இப்போ செம்மேடு அப்படின்ற பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த சோளக்காடு அப்படின்ற பகுதியை நம்ம அடைஞ்சதுக்கப்புறம் இங்கே நம்மளால் அதிக அளவில் சில்வர் ஓக் அப்படின்ற மரங்களை பார்க்க முடியுது. அந்த மரங்களில் அதிக அளவில் இந்த பெப்பர் அதாவது மிளகு வந்து பயிரிடப்பட்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கொல்லிமலைகளில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடமாக வந்து ஆகாயகங்கா அருவி, கொல்லிப்பாவை கோவில், அரப்பளீஸ்வரர் கோவில், முருகன் கோவில், மாசி பெரியசாமி கோவில், படகு சவாரி, வியூ பாயிண்ட், தாவரவியல் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள் வந்து இந்த கொல்லிமலைகளில் வந்து அமைஞ்சிருக்கு. நாம் இப்போது சோளக்காடு அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து செம்மேடு அப்படின்ற ஒரு பகுதிக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த இடைப்பட்ட பயண தூரத்தில் நம்மளால் இங்கே இடது பக்கத்தில் ஒரு நல்ல தம்பி ரிசார்ட் அப்படின்ற ஒரு தங்கும் விடுதியை பார்க்க முடியுது. அந்த தங்கும் விடுதியிலேருந்து நம்ம சிறிது தூரம் பயணம் செஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளால் இங்கே இடது பக்கத்தில் ஒரு முருகன் கோவிலை பார்க்க முடியுது. இந்த முருகன் கோவிலில் வந்து கொல்லிமலைகளில் காணக்கூடிய பாலமுருகன் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நம்மளோட நாமக்கல் முதல் கொல்லிமலை வரையிலான பேருந்து பயணத்தில் நாம் இப்போது சோளக்காடு அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து 2 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு செம்மேடு அப்படின்ற ஒரு பகுதியை அடைகிறோம். இந்த செம்மேடு அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு சின்ன பேருந்து நிறுத்தத்தை பார்க்க முடியுது. இந்த செம்மேடு அப்படின்ற இந்த பேருந்து நிறுத்தத்திலேருந்து நம்ம வலது பக்கம் 2 கிலோமீட்டர் வந்து இங்கேருந்து பயணம் செஞ்சோம் அப்படின்னா வந்து இங்கே சீக்குப்பாறை காட்சிமுனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து அமைஞ்சிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த செம்மேடு அப்படின்ற பகுதியை அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து அடுத்து இந்த கொல்லிமலைகளில் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய அரப்பளீஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த செம்மேடு அப்படின்ற பகுதியிலிருந்து அரப்பளீஸ்வரர் கோவில் அப்படின்ற திருத்தலத்துக்கு பயண தூரம் வந்து 10 கிலோமீட்டர் வருது. இந்த கொல்லிமலைகளில் அதிக அளவில் இங்கே மிளகு வந்து சாகுபடி செய்யப்படுது. இந்த மிளகு தோட்டங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. போகிற வழியில் நம்மளால் இங்கே பிளாக் பெப்பர் அதாவது கருப்பு மிளகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தங்கும் விடுதியை பார்க்க முடியுது. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. செம்மேடு அப்படின்ற பகுதியிலிருந்து 3 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளால் இங்கே வலது பக்கத்தில் தாவரவியல் பூங்காவை பார்க்க முடியுது. இந்த தாவரவியல் பூங்காவுக்கு பக்கத்தில் அந்த பிளாக் பெப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தங்கும் விடுதி அமைஞ்சிருக்கு. தாவரவியல் பூங்காலேருந்து 1 கிலோமீட்டர் நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம் நம்மளால் இங்கே இடது பக்கத்தில் இங்கே காணக்கூடிய படகு இல்லத்தை பார்க்க முடியுது. இதுதான் வந்து கொல்லிமலைகளில் காணக்கூடிய படகு இல்லம். இந்த கொல்லிமலையில் காணப்படக்கூடிய படகு இல்லம் மற்றும் தாவரவியல் பூங்காவானது மற்ற மலைகளான ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு மலைகளில் காணப்படுறத விட சிறிய அளவில் வந்து இங்கே காணப்படுது. இந்த கொல்லிமலைகளில் அதிக அளவு வந்து மிளகு வந்து சாகுபடி செய்யப்படுது. இந்த மிளகுக்கு அப்புறம் இங்கே அதிக அளவில் வந்து நெல் வந்து சாகுபடி செய்யப்படுது. இவ்வளோ பெரிய இந்த மலை குன்றுகளுக்கு மேலே இங்கே நெற்கதிர்கள் வந்து பயிரிடப்பட்டிருப்பதையும் அங்கே தெரிகிற அந்த மலைகளையும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கொல்லிமலைகளில் அதிக அளவில் வந்து பலாப்பழம், அன்னாச்சி, பேரிக்காய், கொய்யா, மாம்பழம், காப்பி தோட்டம், மிளகு தோட்டம், நெற்கதிர் மற்றும் கிழங்கு வகைகள் வந்து அதிக அளவில் வந்து பயிரிடப்பட்டிருக்கு. இந்த கொல்லிமலையில் எனக்கு ரொம்ப கவர்ந்தது இங்கே உள்ள மிளகு தோட்டம் மற்றும் இந்த நெல் வயல்கள் தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்து காட்சியளிக்குது. இந்த கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளில் மொத்தம் 5 அருவிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. மாசிலா அருவி, சிற்றருவி, ஆகாய கங்கை அருவி, நம்ம அருவி அப்படின்னு சொல்லிட்டு 5 அருவிகளை இங்கே பார்க்கலாம். இந்த கொல்லிமலைகளில் சில அரிய வகை மூலிகைகள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது சந்தானக்கரணி, ஜோதி விருச்சகம், சாயா விருச்சகம், அழுகுண்ணி, கொழுகுண்ணி அப்படின்ற சில மூலிகைகள் வந்து இந்த கொல்லிமலைகளில் மட்டுமே வந்து காணப்படுவதாக வந்து சொல்லப்படுது. நாம் இப்போது நாமக்கல் முதல் கொல்லிமலை வரையிலான பேருந்து பயணத்தில் நம்ம இப்போது செம்மேடு அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து அரப்பளீஸ்வரர் கோவில் அப்படின்ற ஒரு பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு போகிற வழியில் உண்மையிலே இங்கே வலது மற்றும் இடது பக்கத்தில் அதிக அளவு வந்து இந்த பெப்பர் சாகுபடி செய்யப்படுது. அங்கேருந்து நம்ம தூரத்தில் பார்க்கும்பொழுது இங்கே வளர்க்கக்கூடிய இந்த சில்வர் ஓக் அப்படின்ற மரங்கள் மற்றும் அந்த மலைகள், அந்த மேகக்கூட்டங்கள் பார்க்க ரொம்பவும் அவ்வளோ அழகாக இருக்குது.
நாமக்கல்லிருந்து கொல்லிமலையில் அமைக்கக்கூடிய அரப்பள்ளீஸ்வரர் கோவில் வரைக்கும் 60 ரூபாய் வந்து பயண கட்டணமாக வந்து விதிக்கப்பட்டிருக்கு. கொல்லிமலையில் காணக்கூடிய ஆகாய கங்கை அருவியானது அரப்பள்ளீஸ்வரர் கோவிலுக்கு அருகில் வந்து ஐயாறு அப்படின்ற ஆற்றிலிருந்து 600 அடிக்கு மேலே வந்து அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த அருவிக்கு பக்கத்தில் கோரக்க சித்தர், காலாங்கிநாத சித்தர் குகைகள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. நாம் இப்போது அரப்பள்ளீஸ்வரர் அப்படின்ற ஒரு ஆலயத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் நமக்கு இடது பக்கத்தில் இங்கே ஒரு ஆறை பார்க்க முடியுது. நாம் செம்மேடு அப்படின்ற ஒரு பகுதியிலேருந்து வாசனூர்பட்டி, சோளக்கன்னி, மூலக்கன்னி, சோடாங்குழிப்பட்டி, பள்ளக்குழிப்பட்டி, ஊர்புறாங்காலனி, அடுக்கம்பட்டி, வெண்டலாம்பட்டி, தேவனூர் அப்படின்ற சில மலை கிராமங்களில் 10 கிலோமீட்டர் கடந்து நாம் இப்போது கடைசியாக அரப்பள்ளீஸ்வரர் ஆலயத்தை அடைகிறோம். ராசிபுரத்தில் காணப்படும் சிவன் கோவில் மற்றும் இந்த கொல்லிமலையில் காணப்படக்கூடிய இந்த அரப்பள்ளீஸ்வரர் கோவிலானது வல்வில் ஓரி என்ற அரசால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. கொல்லிமலையில் பிரசித்தி பெற்று விளங்கக்கூடிய இந்த அரப்பள்ளீஸ்வரர் ஆலயத்தோட நம்மளோட நாமக்கல் முதல் கொல்லிமலை வரையிலான பேருந்து பயணமானது இங்கே முடிவுக்கு வருது. நாமக்கல் பேருந்து நிலையத்தில் 12:50க்கு ஆரம்பித்த நம்மளோட பயணம் இப்போது 4:30க்கு முடிவுக்கு வருது. நாம் பார்த்துட்டு இருக்க இந்த கோவிலானது அரப்பள்ளீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இது கொல்லிமலையில் சிறந்து விளங்கக்கூடிய சிவன் கோவில். இந்த கோவில்களை சுற்றி சிறிய கடைகளில் ருத்ராட்ச மாலை மற்றும் படிக மாலைகள் மற்றும் சங்கு, மூலிகை பொருட்கள் வந்து விற்கப்படுது. இந்த கோவிலோட வலது பக்கத்தில் ஒரு படிக்கட்டு போகிறத பார்க்க முடியுது. அந்த படிக்கட்டில் நம்ம கீழே போய் இறங்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே சிற்றருவி அப்படின்ற ஒரு அருவியை பார்க்க முடியுது. இந்த அருவியில் அந்த காலத்தில் மீன்கள் அதிக அளவில் துள்ளி குதித்ததாகவும் அதில் ஒரு சில வேட்டையர்கள் அந்த மீன்களை வெட்டி சமைக்கும் பொழுது அந்த மீன் வந்து உயிர் பெற்று நிலை திரும்பி மறுபடியும் துள்ளி குதித்தோன்னு சொல்லப்படுது. அதனால் அந்த கோவிலை வந்து மீன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று சுவடுகள் சொல்லப்படுது. இந்த கோவிலோட முன்பகுதியில் தான் வந்து இங்கிருந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கான வழி இருக்குது. நாம் இங்கிருந்து 1200 படிக்கட்டுகள் கீழே இறங்கி தான் அந்த அருவிக்கு போகணும். இந்த அருவிக்கு காலை 7 மணி முதல் மாலை 3 மணி வரை மட்டுமே அனுமதி வழங்கப்படுது. கோயிலோட இடது பக்கத்தில் கொல்லிமலை இயற்கை அங்காடி அப்படின்ற ஒரு கடையை பார்க்க முடியுது. இங்கே மிளகு, காப்பி, சீரகம், சோம்பு, பட்டை, ஏலக்காய் அப்படின்ற பொருட்கள் வந்து இங்கே விற்கப்படுறதுனால பார்க்க முடியுது. கொல்லிமலைகளில் விளைவிக்கக்கூடிய மலை வாழைப்பழம், லாவல் பழம், ராம சீத்தாப்பழம், அன்னாச்சி, பலாப்பழம் போன்ற பழங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து விற்கப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கொல்லிமலைகளில் விளைவிக்கக்கூடிய அந்த மூலிகைகளில் வந்து பறித்து காய வச்சு அதை பொடியாக்கி ஒரு மலை கிழங்கோடு சேர்த்து இங்கே மூலிகை சூப் வந்து விற்கப்படுது. இந்த சூப் இங்கே 20 ரூபாய்க்கு வந்து இங்கே வழங்கப்படுது. இந்த சூப் உண்மையிலேயே வந்து ரொம்ப காரமாக வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாக வந்து அமையுது. இதோட நம்மளுடைய நாமக்கல் முதல் கொல்லிமலை பயணமானது முடிவுக்கு வருது. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி காத்திருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.